ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாவே வெயில் போட்டு கொளுத்தி எடுத்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஃபேனை போட்டாலும் அனலா வீசுது. இந்த நேரத்தில் நம்ம ஏசி வாங்குறதுங்கிறது ரொம்பவே செலவாகும். ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேனை எப்படி ஒரு ஏர் கூலராக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஏர் கூலர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இது போல ஒரு தெர்மாகோல் பாக்ஸ் தேவைப்படும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 அப்படிங்கிற சைஸ் தான் இருக்கும். நார்மலாக இது போல பாக்ஸ்லாம் ஒரு ஜூஸ் கடையில் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஐஸ் கட்டி ரொம்ப நேரமாக உருகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கூடவே நம்ம அந்த வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க பேக் சைடில், எவ்வளோ பிவிசி ஸ்ப்ரிங் கோஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தேவைப்படும். இதில் ஒரு 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இது 2 மட்டும் இருந்தாலே இப்போ நம்ம சூப்பராக ஒரு ஃபேனை ஏர் கூலராக மாற்றிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் ஓஸ் அந்த கவர்லேருந்து வெளில எடுத்துக்கிறேன். இதே போல் ஒரே லென்த்தில் கூட நம்மளுக்கு ஓஸ் கிடைக்கும். 2 கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதே போல் 2 வாங்கிங்க. இப்போ நம்ம அந்த 2 ஓஸை என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாக்ஸோட டாப் சைடு இருக்குல்ல, அதுக்கு மேலே இதே பொசிஷனில் எப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அதை அவுட்லைன் மட்டும் நான் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாக்ஸ் மேலே. அதே போல் இந்த பக்கமும். இப்போ இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம நார்மலாக ஒரு நைஃபை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சால்ட்ரிங் ஐயனை வச்சு நான் ஹீட் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் 2 லிட்டரில் வாட்டர் கேன் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இதோட நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு இந்த பார்ட் தான் தேவை, இது தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 வாட்டர் கேன்லேருந்து தேவையான பார்ட்ஸ் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஓஸோட 2 பக்கம் இருக்குது. 2 பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் குறுகலாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குறுகலாவில் பக்கத்தை அந்த வாட்டர் கேனோட வாய்ப்பைகள் வச்சு அழுத்தணும். இதுக்காக அந்த மூடையை கழட்டிக்கிட்டு எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக அந்த வாட்டர் கேனுக்கு அந்த ஓஸுக்கு இடையில கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத 2 சேர்த்து மாஸ்கிங் டேப் போட்டு நல்லா டைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதே போல் 2 வாட்டர் கேனையும் இந்த ஓஸோட நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்ததான் அந்த வாட்டர் கேனோட கட் பண்ண இந்த பக்கத்தில் அப்படியே எட்ஜில் அப்படியே சுற்றி ஒரு 5 இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த 2 ஓஸை இந்த பாக்ஸில் போட்ட ஓட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஓஸை எந்த அளவுக்கு உள்ளார போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் போயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. இப்படியே இதை அந்த பாக்ஸோட சேர்த்து நல்லா ஒட்டிலாம். இதுக்காக நான் எம்சியில் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். இதை இப்படியே ஒரு 1 hour விட்டா போதும், நல்லா காஞ்சி அப்படியே செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒட்டினது நல்லா காஞ்சி சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேபிள் ஃபேனில் இப்போ 2 ஓஸ் வருதுல்ல, அதில் ஒரு ஓஸ் என்ன பண்ணேன்னா டேபிள் ஃபேனோட ஃப்ரண்டில் வைக்கிறேன். இப்படி இதே போல் அந்த 2வது ஓஸ்லேருந்து வர வாட்டர் கேனை டேபிள் ஃபேனோட பேக் சைடில் மேல் பக்கம் இதே போல் வைக்கிறேன். அவ்வளோதான். 2த்தையும் இப்படியே வச்சு இந்த ஃபேனோட நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இதுக்காக நான் சின்ன சைஸில் கேபிள் டை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே கட்டிக்கிறேன். நம்ம ஃபேனை இப்படியே வச்சுட்டு கேபிள் டை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண, அந்த ஃபேன் கவர் அப்படியே 2ஆக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த வாட்டர் கேனை கட்டியாச்சு. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்பலாம் பெருசு கிடையாது. ஜஸ்ட் இது வழியாக காற்று உள்ளார போகும்போது இது வழியாக நம்மளுக்கு வெளில வரப்போகுது. ஆனால் அது எப்படி கூலிங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பிறகு உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேன் ஆன் பண்ணிட்டு இது வழியாக உள்ளார எந்த அளவுக்கு காற்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஃபேன் ஆன் பண்ணிட்டேன். இதில் காற்று நல்லாவே வருது. என்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்னா உங்களால் பார்க்க முடியாது. இதுக்காக இப்போ என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட்டு பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை காட்டணும் பாருங்கள்.
பேப்பர் எந்த அளவுக்கு பறக்கு பாருங்க, அந்த அளவுக்கு காற்று நம்மளுக்கு உள்ளார போக போகுது. அதே போல் இந்த வழியாக அந்த காற்று வெளில வரப்போகுது, உள்ளார இழுக்கு பாருங்க அந்த பேப்பரை. இப்போ நமக்கு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபேன்லேருந்து வர காற்று எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இதுக்கான ஒரு தெர்மோமீட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன். பொதுவாக நம்ம வெயில் டயத்தில் ஃபேனை போட அனலா வீசும். அதுவும் இப்போ நம்ம மாடியில் நிற்கிறோம், அது மேலே ஷீட்டு தான் போட்டுருக்கு. இப்போ செமையாக அனலா வீசுது பாருங்க. எந்த அளவுக்கு அந்த ஃபேன்லேருந்து ஹீட் வருது பாருங்க. கிட்டத்தட்ட 37, 38 போய் 36 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ஒரு கூலிங் ஏரா மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் சின்ன சைஸில் ஒரு ஐஸ் பார் தான் எடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு பதில் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு விட நம்ம ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு ஐஸ் கட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படாதுனால 2-3 வாட்டி நம்ம ஃப்ரீசரில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உடச்ச அந்த ஐஸ் கட்டி என்ன பண்ண போறோம்னா, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்குள்ள ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அந்த கேப் போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் ஒர்க் பண்ண போகுது. இது வழியாக காற்று உள்ளார போய் இது வழியாக வெளில வர போகுது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது, நம்ம உள்ளார ஐஸ் கட்டி ஃபில் பண்ணதுனால இந்த ஐஸோட கூலிங் சேர்த்து இது வழியாக நம்மளுக்கு கூலிங் காற்றா வெளில வர போகுது. அதான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண சொல்லி செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நான் ஃபேன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் உட்காந்து. ஓகே தான், ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஏராக வந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்படியே கூலிங்காக தெரியுது. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப கூலிங் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு கூலிங் அப்படியே நம்ம ஃபீல் பண்ண முடியுது. நார்மலாக வெயில் டயத்தில் வந்து ஃபேனை போட்டு அனலா வீசும். அந்த ஹீட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் பார்த்தது. இப்போ பொதுவாக நம்ம வெளியில் சுற்றி எவ்வளோ ஹீட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு 34 டிகிரி வரைக்கும் இருக்குது. இப்போ இதுவே நம்ம ரெடி பண்ண அந்த கூலிங் ஃபேன் வழியாக வர அந்த ஏரோட டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம் பாருங்க. எப்போ பாருங்க, நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 30 டிகிரி கிட்ட தான் காட்டுது. இது உண்மையாக வேற லெவல் ரிசல்ட். உண்மையாக நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு பாயிண்ட் எதுவும் கம்மியாகும் அப்படின்னு நினச்சோன்னா கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் நம்ம கம்மியாகுது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த செட்டப் அப்படியே ஒரு டேபிள் மேலே அப்படியே மாற்றிக்கலாம். எப்பா உண்மையாகவே இந்த வெளியிலேருந்து வர காற்றுக்கும் இதுலேருந்து வர காற்றுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது. இதே கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருக்குங்களா கொஞ்சம் கூலிங் கம்மின்னு சொல்லலாம். இதுவே நம்ம சின்ன ஒரு ரூம் வீட்டில் வச்சோம்னா உண்மையாக சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்பவே அனலா வீசுங்க. மேலே பாருங்கள் ஷீட்டு போட்டிருக்கோம், இங்கேயும் ஒரு ஃபேன் போட்டிருக்கோம் ஹீட்டுக்காக. ஆனால் இதனால ஹீட்டு கம்மியாகுன்னு பார்த்தா அந்த ஃபேனை போட்டால் ஹீட் இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் அந்த ஃபேனை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் நம்ம ரெடி பண்ண அந்த ஃபேன் பக்கத்தில் நிற்கிறப்ப மேலே நிற்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது. வெயிலே தெரியல பெருசா. உண்மையாகவே இதோட ஒர்க்கிங் செம ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே போகிற காற்று கம்மியாக போகுது, எந்த அளவுக்கு கூலிங் வரும்னு சொல்லி டவுட் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஆனா அதை தாண்டி நல்லாவே கூலிங்கா இருந்துச்சு. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2.5 மணி நேரம் நான் ஸ்டாப் அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கு. இப்போ நம்ம உள்ளார போட்ட அந்த ஐஸ் கட்டி எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பாருங்க, ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்லை, கொஞ்சமாக தான் மெல்ட் ஆயிருக்கு. மற்றபடி அந்த ஐஸ் கட்டிலாம் அப்படியே தான் கிடக்கு. அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸை யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளுக்கிட்ட நம்ம அந்த பாக்ஸில் அந்த ஐஸ் கட்டி உருகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று இதில் நம்ம ஐஸ் கட்டி போகிறப்ப ஃபுல்லாக போடணும், பாதியாக போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் உருகிறது வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம இப்படி ஓப்பன் பிளேஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ரூமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூலிங் அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாகிறது வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக நாங்கள் வந்து உங்களை பார்க்கணும். அதுக்கு டாட்டா பாய் ஃப்ரம் முத்து மற்றும் கலை.